வணக்கம், நான் சத்யன் பேசுகிறேன். நண்பனில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஆக்சுவலாக அதான் 3 Idiots ரீமேக்கு. அதில் உங்களுக்கு தெரியும் அந்த கேரக்டர் எப்படின்னு. ஸோ அது அப்படியே சங்கர் சார் அது வந்து எதுவுமே டெப்த்து குறையாமல் எடுத்தார். இது வந்து ஃப்ரெஷ்ஷு சப்ஜெக்ட். துப்பாக்கி பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து ஒவ்வொரு சீனும் வந்து சஸ்பென்ஸாக இருக்கும். ஓ இப்படி இருக்கா சீனு, ஓ நல்லா இருக்கே, இது சூப்பராக இருக்கே, அடேங்கப்பா இந்த டைலாக் நம்மளுக்கு வருதா, அந்த மாதிரி. நண்பனுக்கு அப்புறம் என்னோட ரிலீஸ் ஆகிற படம், ஏன்னா அது நண்பன் தேங்க்ஸ் டு சங்கர் சார், என்றைக்குமே நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா என்ன ஒரே படத்தில் வந்து என்னோட ஸ்லாப் எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டார். ஸோ கிமு கிபி மாதிரி நாமும் நாப்பி எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு படம் வந்து ஒவ்வொருத்தருக்கு பெரிய பிரேக்காக இருக்கும். இப்போ வடிவேல் சார்னு ஒரு வின்னரு, இப்போது ஒரு சந்தானம்னா பாஸ்கரன், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி நண்பன் ஒரு பெரிய ஸ்லாபில் கொண்டு போய் விட்டுருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நல்ல படங்களாக கொஞ்சம் செலக்ட் பண்ணி நல்ல ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னு அப்போ கரெக்டாக முருகதாஸ் சார் துப்பாக்கி படத்துக்காக கேட்டார். முருகதாஸ் சார், விஜய் சார், இந்த காம்பினேஷனாக நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. அதில் வெறும் சோலோ காமெடி ப்ளஸ் அது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் போது உடனே நான் ஓகே சொல்லிட்டேன். இது வந்து டோட்டலாக நண்பனுக்கு ஒரு வேறு கலரில் இருக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா நண்பனோட சாயல் வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணோம். ஏன்னா அது வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு, அந்த கேரக்டரும் பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு, என்னோட கேஸும் பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த படத்தில் வந்து வேறு மாதிரி ஒரு ட்ரெண்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து காமெடி, ஒரு சீரியஸு, எமோஷன் எல்லாமே இருக்கக்கூடிய, மெயினாக பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட ஒரு உயிர் நண்பன். அதில் வந்து பயங்கரமான ஒரு வில்லனே நான் தான் அந்த படத்தில். நான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து சத்யராஜ் சார் மிகப்பெரிய ஒரு வில்லன் ஆர்டிஸ்ட்டு, பட் அவர் அந்த படத்தில் வில்லன் இல்லை. அவர் வந்து ஒரு நேர்மையான ஒரு பிரின்சிபல், அவ்வளோதான். அவர் வில்லன் கிடையாது. நான் தான் ஆக்சுவலாக நண்பன் வில்லன். இதில் டோட்டல் கான்ட்ராஸ்ட். நான் வந்து விஜய் சாரோட ஒரு உயிர் நண்பன், அவரோட எல்லா நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே நான் கலந்துக்குவேன். ஸோ 25% மேலே ஒரு 40% ஹியூமர் இருக்கும், இன்னொரு 20% சீரியஸ் இருக்கும், இன்னொரு 20% வந்து கொஞ்சம் எமோஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு கலந்த கேரக்டர். ஒரு துப்பாக்கியில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 தோட்டா இருக்கும். அதில் என்னையும் ஒரு தோட்டாவாக கொடுத்த முருகதாஸ் சாருக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். விஜய் சார் வந்து அதாங்க, விஜய் சாருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ அவர் வந்து எப்பவுமே அவர் தனியாக தெரிவார். அதில் வந்து அதில் ஹியூமரில் வந்து விஜய் சார் வந்து எனக்கு அவரோட விஜய் சாரோட பர்ஃபார்மன்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட ஹியூமர் தான். அவர் ஆக்ஷனு, டான்ஸ் எல்லாத்த விட எனக்கு வந்து விஜய் சாரோட ஹியூமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா விஜய் சார் அவருக்கான அந்த என்ன அதெல்லாம் எல்லாமே இருக்குது. இதில் என்னென்னா நானும் அவரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. என்னோட ப்ரொமோஷன் எப்பப்பெல்லாம் வருதோ அப்போ வந்து இவர் வந்து என்னை வாரி விட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. நான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது இவர் வந்து ஏதோ ஒரு மேதாவித்தனம் பண்ணி நான் ப்ரொமோஷன் ஆகும்போது திருப்பியும் வாரி பழைய பொசிஷனில் விட்டுட்டு இவர் சொந்த ஊருக்கு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கூட ஒன்றுக்கு ஒன்று கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ செம்ம ஹியூமர் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது காஜல் அகர்வால் ஹீரோயின், அவங்களும் இந்த படத்தில் நல்லா ஹியூமர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கஜினியில் ஒரு ஹசின் எப்படி அவங்க ஒரு ஹியூமர் கலக்கியிருந்தாங்களோ அந்த மாதிரி காஜல் அகர்வால் இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் காஜல் அகர்வால் விஜய் சார் வர சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹியூமரஸாக வந்திருக்கு. ஸோ விஜய் சாரோட ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது வந்து அப்படியே குறையாமல் இருக்கும். இதில் வந்து நான் என்னோட ஸ்டைலு எங்கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் இருக்குன்னு நண்பனுக்கு அப்புறம் வரங்காட்டி, அதே மாதிரி விஜய் சார் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ, ஸோ எல்லா கலவையும் கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக விஜய் சாரோட காமெடி வந்து இதில் வந்து இப்போ இது வரைக்கும் வந்த படங்களில் இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு படி மேலே ஓங்கி நிற்கும். கண்டிப்பாக முருகதாஸ் சார் அவர் வந்து எல்லாருமே அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் படங்கள் எடுக்கிற ஒரு டைரக்டர், அந்த இமேஜ் தான் அவருக்கு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு தீனாலேருந்து எடுத்துட்டிங்கன்னா ஏழாமரி வரைக்கும் ஆக்ஷன் பேஸ்டு படங்கள் தான் பண்ணியிருக்காரு. கஜினி ஆகட்டும், ரமணா, அதெல்லாம் ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் இருக்கும். ஒரு சமுதாய பிரச்சனை இதை வந்து ரொம்ப ஒரு கிளாஸியாக அதே நேரத்தில் எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி ஹேண்டில் பண்ணுவார். பட் மிக மிக அதிக சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிற ஒரு டைரக்டர்ஸில் இவரும் ஒன்று. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவர்கிட்ட இருக்குது.
நான் தான் முருகதாஸ் சார்கிட்டயே சொன்னேன், சார் நீங்கள் வந்து பக்கா ஒரு காமெடி படம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஒரு உள்ளத்தை எல்லித்தா, ஒரு கரகாட்டக்காரன் அந்த மாதிரி, இல்லை காதலிக்க நேரம் இல்லையெல்லாம் வந்துச்சு, அந்த மாதிரி ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் நீங்கள் பண்ணலாம், நான் அவ்வளோ சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது அப்படின்னு. சந்தோஷ் சிவன் சார், அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னமோ ரொம்ப ஒரு கிளாஸியான படங்கள் பண்ண ஒரு கேமராமேன், ஒரு நேஷனல் அவார்டு இன்டர்நேஷ்னல் அவார்டுலாம் வாங்கியிருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே இருப்பார் நினச்சா, அவர் வந்து பயங்கர லோக்கலாக காமெடி பண்ணுவார். அதனால் நம்ம எதிர்பார்க்காத ஆளுகள்லாம் வந்து காமெடி பண்ணும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அந்த யூனிட்டே அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி சீன்ஸ் வந்து ரொம்ப லைவ்லியாக இருக்கும். ஒரு நடித்த மாதிரியே இருக்காது, ஏதோ திருட்டுத்தனமாக கேமரா வச்சு எடுத்த மாதிரி இருக்கும். ஹீரோ அதான் சொன்ன, காஜல் அகர்வால் கூட கெமிஸ்ட்ரி எப்படின்னு எனக்கு தெரியல, பட் எனக்கும் விஜய் சாருக்கும் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நானும் விஜய் சாரும் ஏதோ 20-30 வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த மாதிரி, ஒரு சாதாரண ஒரு டைலாக் நாங்கள் பேசிக்கும் போதும் கூட ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து விஜய் சார் அவ்வளோ டவுன் டு அர்த்தா எங்கூட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகினார். ஸோ அவருக்கு என்னோட ஒரு நன்றி. நான் ஒரு போலீஸ் ஒரு கான்ஸ்டபிளுக்கு மேலே ஷூட்டிங் ஃபுல்லாக பாம்பேயில் தான் பண்ணாங்க சார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளும் கூட வேறு எங்கேயுமே ஷூட் பண்ணல, சென்னையோ வேறு எங்கேயுமே இல்லை. சாங்ஸ் தான் அஃப்கோர்ஸ் வெளியூர் போனாங்க, அது நம்மளை கூப்பிட்டு போக மாட்டாங்க, அது நம்ம வேலையில் ஏதோ. ஏன்னா அதான் விஜய் சார்கிட்ட கேட்டேன், ஏங்க எல்லா நல்லது கெட்டதில் எல்லாத்துலேயும் ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுக்கிறீங்க, அதில் டூயட் பாடுறனா மட்டும் நீங்கள் பாட்டு கிளம்பி போயிடுறீங்க அப்படின்னு. அப்பா நான் தனியாக்குறேன்ப்பா ஹீரோயின் கூட, எப்பா நீ ஒட்டிகிட்டு இருக்க, ஏதோ அந்த வெளியூர் போகும்போதாவது நானும் காஜல் அகர்வால்லாம் ஜாலியாக போயிட்டு வரோம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேர்த்தோட சீன்ஸோட நானும் விஜய் சார் இருக்கிற சீன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப அது பிரமாதமாக வந்திருக்கு. ஃபுல் ஷூட் வந்து பாம்பே தான் சார். பாம்பே வந்து நீங்கள் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாயகன், பாம்பே படம், இந்த படங்களுக்கு அப்புறம் வந்து பாம்பேவை இவ்வளோ டீப்பாக இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து துப்பாக்கியில் பார்க்கலாம். சார் நாங்கள் எங்கடா கிடைக்க மாட்டேங்க, அதை யாரும் வேண்டான்னு சொல்லுவாங்களா, போட மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற படங்கள் எல்லாம் பேர் இருக்கு எனக்கு நல்ல ஒரு பக்காவான. இப்போ நான் அதான் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் எல்லாமே வந்து நல்லா ஒரு லட்டு மாதிரி ஒரு பேர் வேணுன்றதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஏன்னா நாங்களும் கொஞ்சம் காஞ்சி போய் தானே இருக்கோம், ஆனால் எங்களுக்கு ஏதோ ஒரு பேர் சும்மா ஹீரோவே டூயட் பாடிட்டு இருந்தா நாங்கள் சொல்கிறது, எங்களுக்கு நீங்கள் ஃபாரின் போலினாலும் பரவாயில்ல, ஏதோ எங்கள் ரேஞ்சுக்கு இங்கே ஒரு ரெட் ஹில்ஸ் வரைக்குமாவது கூப்பிட்டு போகலாம்ல, ஒரு சுவிட்சர்லாண்ட் அப்படி இல்லைனாலும் கூட ஏதோ ஒரு வண்டலூர் வரைக்குமாவது அப்படி ஒரு டூயட்டு. அதனால் இப்போ வர படங்களில் வந்து பேர் இருக்குது, பட் ஆனால் குறைஞ்சிருக்கு, அது உண்மை தான். ஏன்னா நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா நாகேஷ் சார், அந்த என்எஸ் கிருஷ்ணன் சார் காலத்துலேருந்து பக்கா ஒரு பேர் இருக்கும், அது அவங்களுக்கு ஒரு சாங் இருக்கும். நாகேஷ் சார் பார்த்தீங்கன்னா முத்துக்குளிக்க வாரீங்களா, அது ஒரு ப்ராப்பர் பேர். அது கவுண்டமணி சாருக்கும் ஜோடி இருக்கும், செந்தில் சாரும் கூட இருக்கும். வடிவேல் சார்னா கோவை சரளா மேடம் எல்லா படத்துலையும் இருப்பாங்க. பட் இப்போ வந்து இருக்கிற ஒரு நானோ சந்தானமோ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு வந்து பேர் ரொம்ப கம்மி. அது தெரியல இப்போ ட்ரெண்டே என்னமோ. ஆனால் இதே மாதிரி எடுத்துருந்தால் நாங்கள் நடிக்க மாட்டோம் சார், நாங்கள் சொல்லிட்டோம். எங்களுக்கு வந்து நான் எல்லா காமெடியின் சார்பாகவும் நான் சொல்லிக்கிறேன், எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஜோடி வேணும். கேரவன் கொடுக்குறீங்களா இல்லையோ, எங்களுக்கு ஒரு ஜோடி கண்டிப்பாக கொடுத்துருங்க, எங்களுக்கு ஒரு தெம்பு வர மாட்டேங்குது. 2 விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து விஜய் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. ஒன்று வந்து ஹிந்தி, அதாவது ஹிந்தி வந்து சுத்தமாக தெரியாது விஜய் சாருக்கு. ஆனால் இந்த படத்தில் வந்து நிறையா இடங்களில் வந்து நான் பாம்பேயில் நடக்கிற கதைன்றங்காட்டி அவருக்கு ஆக்சுவலாக ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்ச மாதிரி கேரக்டர். ஸோ ஹிந்தி தெரியாத ஆள் மாதிரி அவர் பேசக்கூடாது, ஹிந்தி தெரிஞ்ச ஆள் மாதிரி தான் பேசணும். அது வந்து லென்த்தி டைலாக்ஸ் எல்லாம் கூட அவ்வளோ ஒரு நேச்சுரலாக பேசியிருக்காரு. ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி, இப்போ நான்லாம் கூட ஹிந்தின்ற பேரில் என்ன அது என்ன மொழின்னு தெரியல, அது நான் ஹிந்தின்றேன், அது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அது என்னென்னு. நான்லாம் கஷ்டப்பட்டு 2 லைன் இருக்கும், அந்த மேரா பாபா மர்கையா மாதிரி 2 லைன் தான் இருக்கும். அதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த உச்சரிப்பு. அதான் அப்போ தான் தெரிஞ்சு ஒரு மொழி மாறும்போது எவ்வளோ சிரமம் அப்படின்னு. பட் அவர் விஜய் சாரை வந்து சர்வசாதாரணமாக ஹிந்தி வந்து பெரிய லென்த்தி டைலாக்லாம் பேசினார். அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து ஒரு கபர்டு சீக்வன்ஸ் இருக்கும், ஹியூமர் சீனு. அது சீன் என்னென்னு சொல்லலை, ஏன்னா அது படம் பார்த்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அது அந்த ஒரு காமெடி சீனில் வந்து நான், காஜல் அகர்வால், விஜய் சாரோட அம்மாவாக வருவங்க, ஒரு தங்கச்சி, இப்படி நிறையா கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே கரெக்டு டைமிங்கில் பண்ணணும். யாராவது ஒருத்தர் சொதப்பினாலும் கூட அது கஷ்டம், பட்டு சொதப்பணும் நாங்கள்லாம். பட் விஜய் சார் மட்டும் அதில் சொதப்பாமல் கரெக்டாக நாங்கள் சொதப்பினதையும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அது ஒரு தேர்ந்த நடிகர் அப்படின்றதுக்கு வந்து எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சு
ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட்டுக்கும் அதுக்கும் அப்படின்னு. அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அவர் ஒரு பெரிய டெசிஷன் ஒன்று எடுப்பார். அது வந்து ஒரு எமோஷ்னலான சீனு. அது வந்து ஜஸ்ட் சிங்கிள் டேக்கில் அந்த எமோஷன் வந்து எல்லாம் விஜய் சார்னா ஏதோ காமெடியாக பண்ணுவார், ஒரு இல்லைன்னா டான்ஸு, ஒரு ஜாலியான ஒரு கதாபாத்திரம் பண்ணுற ஒரு ஆக்டர் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் இதில் வந்து எமோஷன் சீன்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருந்தார். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. தேசப்பற்று வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும், இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படின்றது தான். சில இடத்துல வந்து தேசப்பற்றை விட பணப்பற்று அதிகமாயிட்டா அது குறைஞ்சிருது. ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு விஷயந்தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லவன், ஒரு நல்லது. பட் இருந்தாலும் ஒரு சராசரியான ஒரு மனுஷன் அப்படித்தான். அப்போ ஹீரோன்றவர் வந்து அதோட அதிகமாக தானே இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து இதில் வந்து ரொம்ப ஒரு அழுத்தமாக சொல்லப்பட்ட விஷயம் வந்து மிலிட்ரி, இராணுவம். ஒரு இராணுவம் எவ்வளோ கிரேட் அப்படின்றது, ஒரு நாட்டுக்கு எவ்வளோ தேவை, ஒரு இராணுவத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ தூரம் நம்ம நாட்டுக்காக கஷ்டப்படுறாங்க, ஒரு ஃபேமிலியை விட்டு வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க லைஃப்பில் அப்படின்றது. உண்மையிலேயே இந்த படம் பார்த்தா எல்லா இராணுவ வீரர்களுக்கும் அவங்க குடும்பமும் அவங்க நண்பர்களும் அவ்வளோ பெருமைப்படுவாங்க. நம்ம ஒரு சராசரி மக்களும் கூட இந்த படம் வந்ததுக்கப்புறம் ஒரு இராணுவ உடையில் யாரையே பார்த்தாலும் அவங்க மேலே நம்மளுக்கு இருக்கிற மரியாதை வந்து 10 மடங்கு இந்த துப்பாக்கி அதிகப்படுத்தும். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இராணுவ வீரர்களுக்கு நம்ம இப்போ கொடுத்துட்டு இருக்கிற மரியாதையோட 10 மடங்கு அதிகம் கொடுப்போம். இப்படி ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண முருகதாஸ் சாருக்கு வந்து கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து நேஷ்னல் அவார்டு கிடைக்கணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். துப்பாக்கி அப்படின்றது வந்து இப்போ அதான் இப்போ எனக்கு நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறேங்காட்டி அந்த படத்தை பற்றி பெருமையாக பேசினா அது வந்து ஒரு யூஸ்வலாக எல்லாரும் சொல்கிறது தான், சூப்பராக இருக்குங்க, எக்ஸ்ட்ரானியராக இருக்குங்க. ஆமாம், அவர் நடிச்சிருக்காரு, அப்புறம் அப்படி தானே சொல்லுவார் அப்படின்னு இருக்கும். இது அந்த மாதிரி கிடையாது சார். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 படத்துக்கு மேலே நடிச்சிட்டேன். நான் டப்பிங் பேசும்போதே சில படங்கள் தெரியும், இது கொஞ்சம் தேராது போல் இருக்கு அப்படின்னு. சில படங்கள் தான் நம்மளுக்கு வந்து டப்பிங்லேயே கேட்ச் ஆகும். துப்பாக்கி வந்து நான் வந்து ஒரு 2 hours டப்பிங் பண்ணின உடனே எனக்கு இது வேற ரேஞ்சில் இருக்கே இந்த படம், மிகப்பெரிய படத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அப்படியே டப்பிங் பண்ண ஃபுல் படம் நான் இருக்கேன், ஃபஸ்ட்டு இருந்து லாஸ்ட் வரைக்கும். ஸோ ஃபுல்லாக டப்பிங் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இவ்வளோ ஒரு நல்ல படத்தில், ஒரு தேசப்பற்றை பற்றி சொல்கிற ஒரு நல்ல படத்தில், ஒரு பெரிய ஹிட்டாக போகிற படத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு. விஜய் சாரோட இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அதான் நண்பன் ஆகட்டும், காவலன், வேலாயுதமெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு சட்டில்டாக போகும். அது நண்பனில் வந்து ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு அவருக்குன்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங் அந்த மாதிரி கிடையாது, ஒரு பஞ்ச் டைலாக் கிடையாது. இப்போ மற்ற ஹீரோஸிட்டெலாம் அடி வாங்குவார். கடைசியிலலாம் பார்த்தீங்கன்னா ஜீவா, ஸ்ரீகாந்த் எல்லாம் வந்து ஷூஸ் எல்லாம் எடுத்து அடிப்பாங்க. நான் ஒரு காமெடியனாக இருந்துட்டு நான் அவர் வந்து ரொம்ப நக்கல் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருந்துச்சு. துப்பாக்கி வந்து பஞ்ச் டைலாக், ஹீரோசம் அப்படி தனிப்பட்ட முறையில் திணிச்ச மாதிரிலாம் இருக்காது. பட் அந்த கேரக்டரே மிகப்பெரிய ஹீரோசம் சார். இன்றைக்குமே ஹீரோசம் அப்படின்றது வந்து நம்ம பேசுகிற ஒரு பஞ்ச் டைலாக்ல இல்லை ஒரு ஓப்பனிங் சாங்கில் அப்படி கிடையாது. எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஹீரோசம் அப்படின்றது வந்து நம்ம சில நேரத்தில் வந்து நம்மளை தாழ்த்துறதுலையும் கூட ஹீரோசம் வரும். இப்போ 16 வயதில் வந்து கமல் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோசம், அதில் வந்து அவர் ஒன்றும் ஃபைட்டு கீட்டு எதுவும் பண்ணல. பட் அது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஹீரோசம் கொடுத்துச்சு. துப்பாக்கியில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து அவர் நாட்டுக்காக அவர் தன்னையை வந்து எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறாரு அப்படின்றதுலேயே ஒரு பெரிய ஹீரோசம் வந்துடுது. ஸோ இது வரைக்கும் ஒரு பண்ண படங்களில் இந்த படம் வந்து ஹீரோசம் நம் மக்கள் அறியாமல் ஒரு பெரிய ஹீரோசம் அந்த படத்தில் இருக்கும். விஜய் சார் அப்படின்றாரு, முருகதாஸ் சார், சந்தோஷ் சிவன் சார், ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ் சார், காஜல் அகர்வால், அந்த இது கூடலாம் நான் கம்பேர் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா சந்தோஷ் சிவன் சார்லாம் வந்து அவர் லெஜெண்டுங்க. அவரெல்லாம் வந்து நான் தான் சொன்னேன், ப்ரெஸ் மீட்லேயே நான் சொன்னேன், அவர் தளபதி இதெல்லாம் பார்க்கும்போது, ஒரு ரோஜாலாம் பார்க்கும்போது இவர் கேமராலாம் நான் நடிப்பேன்லாம் நான் சுத்தமாக நினைக்கவே இல்லை. அதெல்லாம் உண்மையிலேயே வந்து கடவுள் அருள், காட்ஸ் கிரேஸ் தான். ஏன்னா அதில் எந்த மாற்றம் கிடையாது, ஒரு செகண்ட் கூட நான் யோசிச்சு பார்க்கல. அதே மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜ் சார்லாம் வந்து அவர் மியூசிக்கு ஃபஸ்ட்டு படமே மின்னல் எல்லாம் கேட்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அப்பா அப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு. அப்புறம் ஒவ்வொரு படங்களும் அவர் வந்து ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே அவர் வந்து பெரிய இது, அப்புறம் அப்படியே மெருகேறி எங்கேயோ போயிட்டார். ஸோ அந்த ஒரு இது கூட வந்து நம்மளை பற்றி அவர் சொன்னாலும் அது தப்பு,
பட் அந்த லிஸ்ட்டில் நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு டீமில் ஒரு சந்தோஷ் சிவன் சார், முருகதாஸ் சார், காஜல் அகர்வால், விஜய் சார், சத்யன் அப்படின்னு அந்த அந்த இதில் வரும்போது அதுவே எனக்கு அப்படி இருக்குது. இல்லை பாடுறது அப்படின்றது சார் நான் முடிவு பண்ணுற விஷயம் இல்லை. இப்போ என்ன வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் நீங்கள் பாடுறீங்களான்னா நான் ரெடின்னுவேன். ஏன்னா நீங்கள் ரெடியா, உங்களுக்கு ஒரு தைரியம் கான்ஃபிடன்ஸ் வந்தாச்சுன்னு போது அப்புறம் என்ன, ஓகே உங்களுக்கு ஓகேவா சார், ஓகே. இப்போ எனக்கு என்னோட வாய்ஸுக்கு தகுந்த ஒரு சில பாட்டு ஒன்று அமையலாம். இது வந்து இப்போ வடிவேல் சார் பாடினார், அது வந்து அதுக்காக அவர் ஒரு சிங்கரோ அவர் தொடர்ந்து ஒரு பாடகரோ ஆகலை. பட் எட்டனா இருந்தால் எட்டூர் எம்பாட்டு கேட்குன்றது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு பாக்கியராஜ் சாரும் கூட ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அவரோட வாய்ஸுக்கு வந்து அவர் ஒரு பாடக்கூடிய வாய்ஸ் இல்லை, பட் வந்து அந்த ஒரு பாட்டுக்கு அந்த வாய்ஸ் வந்து ஒரு பெக்குலியராக இருக்கும். அதே மாதிரி இளையராஜா சார் தேவர்மானில் பார்த்தீங்கன்னா போற்றி பாடடி பொண்ணேன்னு ஒரு சாங், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாய்ஸ் வரும். அது வந்து ராஜா சார்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் சுந்தரராஜன் அப்படின்னு, அவர் ஒரு ரொம்ப பெக்குலியராக இருக்கும் ஒரு வாய்ஸ். அது வந்து அந்த ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் அந்த வாய்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து மெயின் வாய்ஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி சில இடங்களில் ஒரு காமெடியான ஒரு சாங்கு அது வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸில் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான். ஸோ இது வந்து எனக்கு பாடணுன்ற அந்த ஆசையெல்லாம் இல்லை. எனக்கு எதுக்கு சார் நடிச்சே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கோம், பாடி வேறையா. சூர்யா வந்து ஏற்கனவே எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர். ஏன்னா என்னோட ஃபாதரும் சூர்யாவோட ஃபாதர் சிவகுமார் சாரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் பழக்கம் அவங்களுக்கு. அதனால் வந்து சூர்யா வந்து என் ஃப்ரெண்டுன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சூர்யா பற்றி நான் ஃபார்முலா பேசினா டென்ஷன் ஆயிடுவார் சூர்யா. ஏன்னா அவருன்னு சொன்னாலே ஒரு மாதிரி எதுக்கு அவருன்னுலாம் சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்கள ஒவ்வொருத்தரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அஜித் சார் வந்து ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டட் அவர். அதாவது உள்ளொன்று வச்சு வெளியில் ஒன்று பேச மாட்டார், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அவர் எது மனசில் பட்டுதோ அது பேசிடுவார். அவர் கேமராவுக்கு பின்னாடி நடிக்க மாட்டார். ஸோ அந்தளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர். சூர்யா பார்த்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட ஒரு பெரிய நல்ல குணம், நான் ஒர்க் பண்ணினதை வச்சு மட்டும் இல்லை பழகினதுலேருந்து நான் சொல்கிறேன், ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி உண்டு. அவருக்கு மனசு வந்து டக்குன்னு இலகிரும். யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் உடனே இலகக்கூடிய மனசு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் ஸ்பெஷல். அவங்க எல்லாத்தோடையும் நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து எத்தனையோ தீபாவளிகள் வந்துருச்சு. இது வந்து எனக்கு வந்து இதுதான் ஆக்சுவலாக தலை தீபாவளின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தலை தீபாவளி அப்படின்றது அது ஒன்றும் இல்லை, அது போகிறோம் ஏதோ கறி அடித்து கோழி அடித்து குழம்பு வச்சு அப்படி. ஆனால் இது வந்து எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஸ்பெஷல் தீபாவளி. ஏன்னா துப்பாக்கி அப்படின்ற ஒரு படம் வந்து எனக்கு அதான் இன்னொரு நண்பன், அது நண்பனை விட கூட அது ஆடியன்ஸோட எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றதான். ஆனால் மிகப்பெரிய ஒரு கேரக்டர். ஸோ அந்த ஒரு பெரிய படம் கரெக்டாக தீபாவளி அன்னைக்கு வருதுன்றது வந்து இந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி. இதுவே வேற ஒரு டைட்டில் உள்ள படமாக இருந்தால் அது ஒரு விதமாக இருக்கும். துப்பாக்கி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு அது கரெக்டாக தீபாவளிக்கு வந்து, அதுவும் இவ்வளோ பெரிய கேரக்டர் நான் பண்ணி அந்த படம் வரும்போது எனக்கு ரொம்ப டபுள் சந்தோஷம். ஸோ நான் வந்து தீபாவளிக்கு வந்து இந்த ரிசல்ட்டு தான் எனக்கு பட்டாசே. ஆனால் நிச்சயமாக இது ஒரு சரவெடி, 1000 வாலா சரவெடி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது வந்து எழுதப்பட்ட சக்ஸஸ். இது எந்த ரேஞ்சு போகுது, இந்த 1000 வெடியில் 1000 வெடிக்குதா அப்படின்றதான். கண்டிப்பாக வந்து 990 வெடி வெடிச்சிடும், 1000க்கு மேலேயும் கூட வெடிக்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து இந்த சக்ஸஸ் கன்ஃபார்மு எந்த ரேஞ்சு போகுது அப்படின்றது தான். ஸோ என் வாழ்க்கையில் எனக்கு மறக்க முடியாத தீபாவளி வந்து துப்பாக்கி தீபாவளி தான். நீங்களும் இந்த படம் பார்த்து நல்லா ஸ்வீட் சாப்பிட்டு ஃபேமிலியோட நல்லா பட்டாசு சேஃபாக வெடித்து, ராக்கெட்லாம் வந்து வெளியில் விடுங்க, வீட்டுக்குள்ளே விடுறது, பக்கத்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி விடுறது, இதெல்லாம் இல்லாமல் சேஃபாக கொண்டாடுங்க தீபாவளியை. இன்னொரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு துப்பாக்கி மட்டும் இல்லை, எந்த படம் வந்தாலும் தியேட்டரில் போய் பாருங்கள், சிடியில் பார்த்துறாதீங்க. ஏன்னா அதுக்கு நீங்கள் பல காரணம் சொல்லுவீங்க சார், அங்கே போனால் டிக்கெட் இது. ஒரு தடவை பாருங்கள், டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்குது சார், அங்கே போனால் பாப்கார்ன் விலை அதிகமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா 3 தடவை பார்க்கலான்ட்டு இருக்கிறது நீங்கள் ஒரு 2 தடவை, அந்த 2 தடவை தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது இப்போ உங்களுக்கெல்லாம் இப்போ இந்த மீடியா வந்ததுக்கப்புறம் மேக்கிங் அப்படின்னு இப்போ நிறையா காட்டுறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு படம் உருவாக்குறதுல எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் உழைக்கிறாங்க, ஷூட்டிங் ஸ்பாட் பார்க்குறீங்க. ஸோ இத்தனை பேர்த்தோட உழைப்பும் சேர்ந்ததும் ஒரு படம், ஒரு வெற்றி வந்து ஒரு மனுஷனால் கிடையாது. அதனால் நீங்கள் அந்த ஒரு சிடியில் வந்து ஒரு 100 பேர்த்தோட உழைப்பு போயிடுது. ஸோ அதனால் தயவு செஞ்சு எந்த படமாக இருந்தாலும் தேட்டரில் பார்த்து நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி துப்பாக்கி தீபாவளி.